ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கருப்பு உளுந்து சட்னி எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மல் ஒயிட் உளுந்தில் செய்கிறத விட இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஏன்னா அந்த கருப்பு உளுந்தோட மேல் தோலில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கள்லாம் இந்த சட்னி அடிக்கடி செய்வாங்க. வாங்க நம்மளோட பாரம்பரிய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு உளுந்து சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குழிக்கரண்டி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. பாருங்கள், சின்ன சாம்பார் கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த சாம்பார் கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி பொங்க எடுத்துக்கோங்க. இதே ஸ்பூன் அளவில் சொல்ல போனீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூனில் 6 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி 2 பெரிய சைஸ் பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு கோழி குண்டு சைஸு புளி எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு புதினா இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், புதினாவோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகவும் நாம் எடுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தை சேர்த்து விட்டுருங்க. ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ, ஏன்னா கருப்பு உளுந்து சட்னி கறியிரும். உளுந்து நல்லா சிவந்து மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபடலைனாலும் சட்னி நல்லா இருக்காதுங்க. இப்போ சிம் டு மீடியமில் கூட வச்சுக்கோங்க ஃப்ளேமை. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா சிவந்து நல்லா மணம் வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கு மேலே வறுத்திங்கன்னா சட்டுன்னு கறியிரும். இப்போ பாருங்கள், உளுந்தை மட்டும் எடுத்துடலாங்க. எண்ணெய் கடாயில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து விட்டுடலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பூண்டு பல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. அப்போ தான் பூண்டு சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வரணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம்லேயே வச்சு நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா சிவந்துருச்சு, விட்டுடலாங்க. தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்து விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளியை சேர்த்துக்கோங்க. புளி நல்லா பிச்சுட்டு உள்ளே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் தாங்க இருக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தழைகளை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிக அளவு தண்ணி விட வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் ஒரே தான் ஓட்டாதீங்க. ஒரே தான் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஃபைன் ஆயிரும். சட்னி கோர்ஸாக இருந்தால் தாங்க, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளித்து விட்டுடலாம். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காயவும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட மணக்க கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க. வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி செஞ்சு சாப்பிட்டுங்க. ரொம்ப நம்மளோட பாரம்பரிய சட்னி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள்.